எம்ஜிஆர் தான். ஆனா நாம பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டுக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில அன்பா உழைக்க வந்த உங்க விஜய் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி வந்து ஒரு இதயம் மாறியோ, அந்த மாதிரி என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா? ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும் மாதிரி இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணனை, உங்க தம்பிய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.